ஹலோ மக்களே, இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டீப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். டீப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கேம்ஸ் இருக்குல்ல, வீடியோ கேம்ஸ் விளாடுவோம், இல்லை செஸ் விளாடுவோம், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குல்ல. இந்த கேம்ஸை வந்து எப்படி நம்ம ஒரு ஒரு மெஷினா விளையாட வைக்கிறது அப்படின்றதுல வந்து would be a good example. அதை வச்சு நம்ம அந்த எக்ஸாம்பிள் எடுத்து நம்ம படிச்சோம்னா இதை புரியறதுக்கு இன்னும் வசதியா இருக்கும்ன்றதுனால நம்ம அந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இங்க வந்து ஒரு சிம்பிள் பிங் பாங் கேம் இருக்கு. அதாவது நம்ம நிறைய சின்ன வயசுல விளையாண்டுருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்லைடர் இருக்கு. அந்த ஸ்லைடர் இங்க வந்து ஒரு பால் இருக்கு. நம்ம இந்த ஸ்லைடர்ல இந்த பால் பட்ட உடனே அந்த பால் போய் மேல இருக்கிற இந்த பிரிக்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உடைக்கும். இதுல கவனிச்சீங்கன்னா இந்த இந்த இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்லைடரை நம்ம மூவ் பண்றது லெஃப்ட் நவுத்தலாம், ரைட் நவுத்தலாம். லெஃப்ட் ரைட் நவுத்துறப்ப அந்த பால் கீழே வர்றப்ப அந்த ஸ்லைடர் வந்து அந்த பாலுக்கு அடியில இருந்ததுன்னா பால்ல பட்டு அந்த ஸ்லைடர்ல பட்டு பால் மேல ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த ஸ்லைடர் அங்க இல்லைன்னா பால் கீழே விழுந்து நம்ம தோத்து போயிடுவோம். ஸோ நம்ம நிறைய மேல இருக்க நிறைய பிரிக்ஸை உடைக்க உடைக்க நம்மளோட ரிவார்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சினாரியோ. ஸோ இப்போ நம்ம ஐடியா என்னன்னா, நம்ம எப்படி அந்த ஸ்லைடரை கரெக்டா அந்த பால் கிட்ட வர்றப்ப நவுத்த முடியுதோ, ஒரு கம்ப்யூட்டர் அதே மாதிரி விஷயத்த பண்ண முடியுதா இல்லையா அப்படின்றது தான் வந்து இந்த ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் எப்படி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வச்சு சால்வ் பண்றாங்க அப்படின்றது தான் வந்து த கோல். இந்த இத இத இதுல வந்து த என்வாயன்மெண்ட், அதாவது அந்த கேமை வந்து நம்ம என்வாயன்மெண்ட்னு சொல்றோம். அந்த ஏஜென்ட், அதாவது நம்ம இந்த ஏஜென்ட்ன்றது எதுனா, நம்மளுக்கு நம்ம ட்ரெயின் பண்ற போற அந்த மாடல் ஆர் அந்த லேர்னிங்ல கத்துக்கிற அந்த மாடல் தான் வந்து இந்த ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ஏஜென்ட் தான் நம்ம விளையாடுற மாதிரியே மெஷின், அந்த மெஷின் விளையாடுறது வந்து இந்த ஏஜென்ட் தான் பண்ண போகுது. ஸோ நம்ம வந்து விளையாடுறப்ப நம்ம அதை பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கறதுனால அந்த ஏஜென்ட்டுக்கு, ஸோ நம்ம பார்க்குறப்ப என்ன தெரியுது, அந்த அந்த பிரிக்ஸ் தெரியுது, அந்த ஸ்லைடர் தெரியுது, அந்த பாயிண்ட் தெரியுது, அதாவது அந்த பால் தெரியுது. ஸோ இது நம்மளுக்கு தெரியற மாதிரியே அந்த ஏஜென்ட்டுக்கும் இந்த ஃபுல் என்வாயன்மெண்ட்டும் தெரியணும். ஸோ அந்த என்வாயன்மெண்ட் தெரியறது தான் வந்து அப்சர்வேஷன். இந்த அப்சர்வேஷன் அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம், நம்ம என்ன பண்றோம், ஒரு கண்ட்ரோலர் வச்சு லெஃப்ட் ரைட் நவுத்துவோம். நம்ம கண்ணு பார்க்குது, அந்த கண்ணு பார்க்கறத வச்சு நம்ம கையால லெஃப்ட் ரைட் நவுத்துறோம்ல, அதே மாதிரி இந்த ஏஜென்ட்டும் அந்த கண்ட்ரோலரை, அதாவது அந்த ஸ்லைடரை லெஃப்ட் ரைட் நவுத்தும். ஸோ இங்க வந்து ஆக்ஷன்ன்றது என்னன்னா, அந்த லெஃப்ட் நவுத்துறது, ரைட் நவுத்து. இப்ப அந்த நவுத்துறப்ப இந்த பால் அந்த ஸ்லைடர்ல பட்டு மேல போய் அந்த பிரிக்கை உடைக்கிறப்ப நம்மளுக்கு பாயிண்ட் ஏறும். இந்த பாயிண்ட்டும் வந்து, அந்த பாயிண்ட் வந்து நிறைய எடுக்க எடுக்க நம்ம வந்து இந்த கேமை வின் பண்ணுவோம். ஸோ நம்மளோட குறிக்கோள் என்ன, இந்த கேம்ல அதிகமான ரிவார்டு, அதாவது அதிகமான பாயிண்ட் எடுக்கணும். ஏஜென்ட்டோட வேலையும் அதே தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த ஏஜென்ட்டை இந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை கொடுத்து நீ இதில் விளையாண்டு உன்னோட கோல் என்னன்னா, நீ கரெக்டா, அதாவது நீ லெஃப்ட் ரைட்டை வந்து கரெக்டா நவுத்தி உன்னோட அந்த கேம்ல நீ அதிக பாயிண்ட் எடுக்கணும். அதுதான் வந்து இந்த ஏஜென்ட்டோட டாஸ்கா கொடுக்க போறோம். இதை எப்படி இந்த ஏஜென்ட் இந்த மாதிரி ஒரு கோலை கொடுத்தா அந்த ஏஜென்ட் அதை எப்படி லேர்ன் பண்ணி அதை எப்படி அந்த கேமை வந்து மாஸ்டர் பண்ணுது அப்படின்றது தான் வந்து ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன். இந்த ப்ராப்ளம்ல இருக்கிற சில சில டேர்ம்ஸை நம்ம இன்னும் கிளாரிஃபை பண்ணிடுவோம். ஸோ இதை வந்து நம்ம ஜெனரிக்கா ஒரு 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 என்வாயன்மெண்ட் இருக்கு, என்வாயன்மெண்ட்ல நம்ம லெஃப்ட் ரைட் நவுத்துறோம். இதை நம்ம வந்து பொறுமையா பிரிச்சு பார்த்தோம்னா இதை வந்து ஸ்டெப்பா நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஏஜென்ட் வந்து ஃபர்ஸ்ட் அந்த என்வாயன்மெண்ட்டை அப்சர்வ் பண்ணுது. அந்த அப்சர்வேஷன்னா என்ன, அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்கிற அந்த பிளாக்கு, அந்த பாலு, அந்த ஸ்லைடர், இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்றத பாக்குது. அது எப்ப பாக்குது, ஃபர்ஸ்ட் ஒரு டைம் நம்ம பார்க்குறப்ப இதை நம்ம வந்து கண்டினியூஸாக பார்க்குறோம். பட் ஆனால் ஒரு கம்ப்யூட்டருக்கு கொடுக்குறப்ப அதை வந்து நம்ம வந்து சின்ன சின்ன டைம் இன்ஸ்டண்ட்டாக பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு அந்த என்வாயன்மெண்ட்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்து அந்த ஏஜென்ட் கிட்ட கொடுப்போம். அப்போ அதில் இருக்கிற அந்த பால் பொசிஷன், அந்த மேலே இருக்க பிரிக்கு, கீழே இருக்க ஸ்லைடர், இதெல்லாம் வந்து அந்த அந்த ஏஜென்ட் பார்க்குது. இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அதை தான் நம்ம எஸ் ஆஃப் டின்னு சொல்கிறோம். அதே டைம் அப்போ அந்த ஏஜென்ட் பார்க்குறப்ப அது எவ்வளோ பாயிண்ட் இருக்கு, அந்த அதை வந்து நம்ம ரிவார்டு
ரிவார்டுன்னு சொல்றோம். அதை ஆர் ஆஃப் டின்னு சொல்றோம். இதை பேஸ் பண்ணி அந்த ஏஜென்ட் வந்து ஓகே இப்படி இருந்ததுன்னா, அதாவது இந்த பால் லெட்ஸ் சே நம்ம எடுத்த காட்டின போட்டோல அந்த பால் வந்து ஸ்லைடர் கிட்ட இருக்குன்னா, அப்ப கரெக்டா அந்த ஸ்லைடரை அந்த பாலுக்கு அடியில நவுத்தணும் இல்லையா? அந்த மாதிரி நவுத்துற அந்த இதுதான் வந்து சோ இப்ப இந்த என்வாயன்மெண்ட் இருக்கு. அந்த என்வாயன்மெண்ட்ல இருக்க கரெக்ட் ஸ்டேட் ரிவார்டு அந்த ஏஜென்ட் போன உடனே அந்த ஸ்லைடரை அது நவுத்துறது தான் ஆக்ஷன். அதுதான் ஏ ஆஃப் டி. ஸோ அந்த டைம் இன்ஸ்டன்ட்ல அந்த ஸ்டேட்டுக்கு அந்த ரிவார்டுக்கு அது ஒரு ஆக்ஷன் எடுக்குது. அதனால என்ன ஆகுது? இப்ப அந்த ஸ்லைடர் நம்ம நவுத்தின உடனே அந்த என்வாயன்மெண்ட்ல அந்த ஸ்லைடர் அந்த இடத்துல நவுத்துறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்லைடர் நவுறுது. இப்ப அந்த நவுந்த பொசிஷன்ல அந்த பால் வந்து அந்த ஸ்லைடர் மேல பட்டுச்சுன்னா அந்த பால் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இப்ப என்வாயன்மெண்ட்ல சில சேஞ்சஸ் நடக்குது. அப்ப என்ன ஆகும்? நம்ம ஸ்டேட் வந்து அப்டேட் ஆகுது. அதாவது முன்னாடி வந்து பால் வந்து அந்த ஸ்லைடருக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்திருக்கலாம். இப்ப வந்து அந்த ஆக்ஷன் எடுத்ததுனால கரெக்டா அந்த ஸ்லைடருக்கு மேல அந்த பால் பட்டு மேல வந்து அந்த பால் ரிஃப்ளெக்ட் ஆகி மேல போக ஆரம்பிக்கும். இப்ப என்ன பார்க்கிறோம்? இப்ப என்ன பண்றோம்னா திருப்பி அந்த ஸ்டேட் அப்டேட் ஆன ஸ்டேட்டும் இப்ப அந்த பால் வந்து கீழே போகாததுனால நம்மளுக்கு அதே ரிவார்ட் ஆகும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நியூ அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு ஏஜென்ட் கிட்ட திருப்பி அந்த என்வாயன்மெண்ட் தருது. இதை பார்க்குற ஏஜென்ட் திருப்பி ஒரு ஆக்ஷன் எடுக்கும். இதுதான் இது. இப்போ வந்து இந்த 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 ப்ராப்ளம்ல நம்ம ஐடியா என்னன்னா, நம்ம எந்தெந்த நேரத்துல எந்தெந்த ஆக்ஷன் கரெக்டா எடுத்தோம்னா கரெக்டா அந்த பாலை நம்ம காப்பாத்தி அந்த பாலை நம்ம திருப்பி அமைச்சு அது மேல இருக்கிற அந்த பிரிக்கை போய் உடைச்சு திருப்பி நம்மளுக்கு நிறைய பாயிண்ட் கொடுக்குது. அந்த ரிவார்டை வந்து எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது தான் நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போறோம். இந்த ஏஜென்ட்டை ட்ரெயின் பண்ண போறோம். ஸோ இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சூப்பர்வைஸ் லேர்னிங் அன்சூப்பர்வைஸ் லேர்னிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு செட் ஆஃப் இன்புட்ஸ் அதாவது டேட்டாவை கொடுத்தோம்னா அந்த டேட்டாவை வச்சு அது டைரக்டா ஒரு அவுட்புட்டை ப்ரெடிக்ட் பண்ணும். அதோட அந்த ப்ரெடிக்ஷனோட வேலை முடிஞ்சுது. அதாவது அந்த இன்ஃபரன்ஸோட வேலை முடிஞ்சுது. ஆனா ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல எப்படின்னா நம்ம ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்லயும் அது வந்து அதுக்கு அந்த ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்லயும் அந்த ஏஜென்ட் எடுக்க வேண்டிய ஆக்ஷனை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது வந்து எப்பனா டில் அந்த கேம் முடிகிற வரைக்கும் அந்த ஏஜென்ட்டோட வேலை என்னன்னா ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்டும் அது வந்து அடுத்த என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்க வந்து கண்டினியூஸா இன்ஃபரன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹவு ஒரு ஒரு சூப்பர்வைஸ் லேர்னிங் அண்ட் சூப்பர்வைஸ் லேர்னிங் ப்ராப்ளமுக்கும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். நம்ம டீப் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பா போவோம். பட் நம்ம அந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இதுல இருக்கிற நம்ம சில விஷயங்களை சொன்னோம் இல்லையா? அதோட டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நம்ம ஒரு தாட்டி படிச்சிருவோம். இதுல இருக்க முக்கியமான காம்பனன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதுல என்ன பார்த்தோம்? ஆக்ஷன். அதாவது ஒரு ஏஜென்ட் என்னென்ன டெசிஷன், அதாவது இந்த நம்ம இப்ப இருக்க அந்த ஸ்லைடர் இதுல அது எடுக்க முடிஞ்ச டெசிஷன் என்ன? ஒன்னு லெஃப்ட் நவரலாம் இல்ல ரைட் நவரலாம். இது ரெண்டு தான் அதால இந்த ரெண்டு இதுதான் வந்து இஸ் கால்ட் த ஆக்ஷன் ஸ்பேஸ் ஆர் அது எடுக்க முடிஞ்ச ஆல் பாசிபிள் ஆக்ஷன். ஸ்டேட் கரண்ட் சுச்சுவேஷன்ல அது பார்க்குற அந்த என்வாயன்மெண்ட் அதுதான் வந்து ஸ்டேட்னு சொல்றோம். இது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த எங்கெங்கெல்லாம் பிரிக் இருக்கு, எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்லைடர் இருக்கு, அந்த பால் எங்க இருக்கு, இதெல்லாம் தான் வந்து ஸ்டேட் அப்படின்னு நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்துக்கு சொல்ல வரோம். ரிவார்டு என்னன்னா இந்த எப்பப்பெல்லாம் இந்த பால் போய் ஒரு பிரிக்கை உடைக்குதோ அப்போ நம்மளுக்கு ரிவார்டு இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல நம்ம வந்து அந்த பாலை நம்ம விட்டுட்டோம்னா அந்த கேம் முடிஞ்சிடும். அப்பனா என்ன ஆகுது? அதுக்கு மேல நம்மளால அதிகமான ரிவார்டு எடுக்க முடியாது. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கான நெகட்டிவ் ரிவார்டு. நம்மளோட ஐடியா என்னன்னா அந்த கேமை கண்டினியூஸா விளையாண்டுகிட்டே இருந்து எவ்வளோ அதிகமான பாயிண்ட் எடுக்க முடியுமோ அதை எடுக்கணும். அதுதான் வந்து ரிவார்டு. ஸோ ரிவார்டு வந்து என்னன்னா ஸ்டேட் மாதிரியே அதுவும் ஒரு அவுட்புட் நம்ம என்வாயன்மெண்ட்ல இருந்து பாக்குறது. ஸோ இப்ப இதெல்லாம் வந்து ஏஜென்ட்டுக்கு வெளியில இருக்க விஷயங்கள். இப்ப ஏஜென்ட்டுக்குள்ளார இருக்கிற சில விஷயங்களை பத்தி நம்ம பார்ப்போம். ஏஜென்ட்டுக்குள்ளார இருக்கிறது என்ன? இப்ப நம்மளோட வேலை என்ன? ஒவ்வொரு டைம் இன்ஸ்டன்ட்லயும் நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். அந்த முடிவு எடுக்கிற அந்த ஏஜென்ட் எடுக்குது இல்லையா? அந்த முடிவு அந்த 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 இது பேரு வந்து பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது the strategy that an agent employs to determine the next action. நம்ம கரண்டா பாக்குறோம் இல்லையா? அந்த என்வாயன்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா? அந்த முடிவு தான் பாலிசி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பாலிசியை நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாலிசியை நல்ல பாலிசியா ஆக்கலாம், ரொம்ப மோசமான பாலிசியாவும் ஆக்கலாம். வேல்யூ அப்படின்றது என்னன்னா
இப்ப நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் இல்லையா, இப்ப நான் வந்து டைம் டீல ஒரு முடிவு எடுக்கிறேன். அதாவது இப்ப இப்ப ஒரு பால் எனக்கு மேல இருக்கு. அப்ப மேல இருக்கிறப்பயே நான் அந்த பால் வந்து ரைட் சைடுல நவுறுதுன்னா அதுக்கேத்த மாதிரி நான் இப்பயே என்னோட ஸ்லைடரை லெஃப்ட்ல இருந்து ஸ்லோவா ரைட்டுக்கு நவுத்திக்கிட்டே வரணும். ஏன்னா பால் ரொம்ப தரைக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் ரைட்டுக்கு நவுந்தேன்னா என்னால அந்த பாலை ரீச் பண்ண முடியாது. சோ நான் வந்து இப்ப அந்த லெட்ஸே இந்த பால் டாப்ல இருக்கு, அந்த பால் வந்து தரைக்கு வரதுக்கு ஒரு 10 ஸ்டெப் எடுக்குதுன்னா அந்த 10 ஸ்டெப்புக்கு முன்னாடியே என்னோட ஸ்லைடரை நான் ரைட்டுக்கு நவுத்தணும் அப்படின்றத நான் முடிவு பண்ணணும். இந்த முடிவு வந்து என்னன்னா அந்த பால் கிட்ட வர்றப்ப எடுக்க முடியாது. இதை வந்து பால் மேல இருக்கிறப்பயே என்னால பண்ணணும். சோ இதுக்கு 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 பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா வேல்யூ அட் அ டைம். இப்ப நான் வந்து ஒவ்வொரு தாட்டியும், அதாவது நான் அந்த பால் கீழே விழுந்துச்சுன்னா எனக்கு வேல்யூ போயிடுச்சு, அதாவது வேல்யூ மைனஸ் ஆகுது அப்படின்றது எனக்கு அப்பதான் தெரிய வரும். ஆனா அது வேல்யூ மைனஸ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சு ஒரு 10 ஸ்டெப் முன்னாடியே நான் வந்து அந்த ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்லயும் இந்த இந்த ரைட்ல நவுறணும் அப்படின்றத நான் முடிவு எடுக்கணும்னா எனக்கு வந்து 10 ஸ்டெப்புக்கு முன்னாடியே அதோட வேல்யூ வந்து ஓகே, இப்ப நான் ரைட் எடுத்தேன்னா இந்த இடத்துல நான் ஐ வில் எனக்கு வந்து இது வந்து நன்மையானது, இது வந்து எனக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல அந்த பாலை காப்பாற்ற முடியும் அப்படின்றது எனக்கு இப்பயே தெரியறதுக்கு இந்த இடத்துல எனக்கு வேல்யூ அதிகமா இருக்கணும். ரைட் நவுறதுக்கு வேல்யூ ஒரு 10 ஸ்டெப்புக்கு முன்னாடியே எனக்கு நல்லா இருக்கணும், லெஃப்ட் நவுறதுக்கு வேல்யூ எனக்கு கம்மியா இருக்கணும். இது வந்து என்னன்னா இட் ஜஸ்ட் வென் ஐ இந்த டெசிஷனை எடுக்கிறதுக்கு த எக்ஸ்பெக்டட் லாங் டேர்ம் ரிட்டர்ன் வித் டிஸ்கவுண்ட். அதாவது இதுல as opposed to ஷார்ட் டேர்ம் ரிவார்ட். ஷார்ட் டேர்ம் ரிவார்ட்னா என்ன, இந்த பால் போய் அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துச்சுன்னா அது என்னோட நெகட்டிவ் ரிவார்டு, நான் அதுக்கு மேல என்னால நிறைய பாயிண்ட் எடுக்க முடியாது. ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் ரிவார்டை வச்சு இது எடுக்கிறது இல்ல. லாங் டேர்ம் 10 ஸ்டெப்புக்கு முன்னாடியே நான் எனக்கு தெரியணும் நான் ரைட்ல நவரணும்ன்றது. அந்த லாங் டேர்ம் ரிவார்டை எப்படி நான் இப்ப கால்குலேட் பண்றது அப்படின்றது தான் இந்த வேல்யூ. கியூ வேல்யூ என்னன்னா, வேல்யூ வந்து ஒன்லி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஒரு வேல்யூ இருக்கு. அதாவது இந்த இந்த ஸ்டேட்ல இந்த ஒரு ஒரு வேல்யூவை நம்ம அசோசியேட் பண்ணோம். ஆனா கியூ வேல்யூல அந்த ஸ்டேட்டுக்கு மட்டும் வேல்யூ அசோசியேட் பண்ணாம அந்த ஸ்டேட்டோட சேர்ந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா. இப்ப நான் இந்த ஸ்டேட்ல இருக்கிறேன், இந்த ஸ்டேட்ல நான் ரைட் ஆக்ஷன் எடுத்தேன்னா எனக்கு வந்து வேல்யூ அதிகம், லெஃப்ட் ஆக்ஷன் எடுத்தேன்னா வேல்யூ கம்மி. ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நான் ஸ்டோர் பண்றது தான் வந்து கியூ வேல்யூ அப்படின்னு. கியூ வேல்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். அதை வச்சு தான் வந்து நீங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் நான் வந்து அந்த கியூ வேல்யூவை ஒரு மேக்ஸிமைஸ் பண்ணி அதை தான் நான் வந்து டெசிஷனா எடுக்கணும். என்னோட பாலிசி, என்னோட ஆப்டிமல் பாலிசி, அதாவது நான் எடுக்க போற ரொம்ப கரெக்டான பாலிசி எப்படின்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிறப்பையும் அந்த ஸ்டேட்ல என்னென்ன ஆக்ஷன் இருக்கோ அதுல எந்த ஆக்ஷன் மேக்ஸிமம் கியூ வேல்யூ தருதோ அந்த கியூ வேல்யூக்கு கொடுக்குற ஆக்ஷனை நான் எடுத்தேன்னா நான் என்னோட ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல எனக்கு நிறைய பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்றது தான் வந்து தியரி. இதை நான் வந்து இப்ப நம்ம வந்து ஒரு பிங் பாங் கேம்ல வச்சு பார்த்தோம் இல்லையா. நான் என்ன பண்ண போறேன்னா நான் வந்து இதை வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி காட்டலான் இருக்கேன். இந்த டெமோ வந்து ஒரு 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 ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் ப்ராப்ளம்ல கொடுத்து அதை வந்து ஒரு ஏஜென்ட்டே சால்வ் பண்ணுச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்றது ஒரு அழகான ஒரு டெமோ ஆன்லைன்ல இருக்கு. ஒரு 2D ஏஜென்ட், அதுக்கு வந்து 9 கண்ணு இருக்கு. அது 9 கண்ணுன்னு நம்ம சொல்ல வர்றது என்னன்னா, அது வந்து பார்க்குற அதாவது இதுதான் நம்ம சொல்ற அந்த 2D ஏஜென்ட். இந்த 2D ஏஜென்ட் வந்து 9 அதுக்கு முன்னாடி இருக்கிற 9 ஆங்கிள் பார்க்க முடியும். அந்த 9 ஆங்கிள் அதுக்கு எவ்வளவு தூரம், அதுலயும் ஃபுல்லா பார்க்க முடியாது, ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் பார்க்கணும். அந்த தூரத்துக்குள்ளார நம்ம இங்க வந்து பச்சை கலர்ல சில புள்ளி இருக்கு, ரெட் கலர்ன்றது வந்து ஆப்பிள், அதை தான் வந்து இந்த இந்த ஏஜென்ட் சாப்பிடணும். பச்சையா இருக்கிறது வந்து பாய்சன், அது சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வரும். ஸோ இப்போ இதோட ஐடியா என்னன்னா, இங்க வந்து இந்த ஸ்கொயர் டப்பாலாம் இருக்கு இல்லையா, இந்த டப்பாக்குள்ளாரெல்லாம் இதெல்லாம் வால், இந்த வால் எல்லாம் இடிச்சதுன்னா திருப்பி வந்துடும், அதுக்கு அந்த பக்கம் பார்க்கவும் முடியாது. ஸோ இதுதான் இருக்கிறது 2D ஏஜென்ட். எவ்ரி ஐ வந்து என்னன்னா மூணுத்தை அதால பார்க்க முடியும். ஒன்னு வந்து எவ்வளவு தூரம் அதால பார்க்க முடியும்ன்ற ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்க வால் இருக்கான்றத பார்க்க முடியும், அது பச்சையா தான் இருக்கா இல்ல சிவப்பா தான் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒன் ஆஃப் த ஃபைவ், அது வந்து லெஃப்ட், இட் கேன் டேர்ன் 5 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். அது இருக்கிற பொசிஷன்ல அது எப்பவுமே முன்னாடி நவுந்துகிட்டே இருக்கும். நவுந்துட்டு இருக்கிறப்ப அது எந்த டைரக்ஷன்ல திரும்பணும்ன்றத மட்டும் நம்மளால டிசைட். மேல நம்ம லெஃப்ட் ரைட் மட்டும் நவுந்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்க வந்து 5 பொசிஷன் நம்மளால நவர முடியுது. ரெட் திங் தான் நம்மளுக்கு ரிவார்டு. ரெட் திங் சாப்பிட சாப்பிட நம்மளுக்கு நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ரெட் திங் சாப்பிட்றதுனால நம்ம அதுதான் ஆப்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிரீன் திங் வந்து பாய்சன், அது சாப்பிட்டீங்கன்னா நம்மளுக்கு வந்து நெகட்டிவ், அதாவது மைனஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட்டை கொடுத்துட்டு
இப்ப நம்ம முன்னாடி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்ல என்னென்ன டீடைல்ஸ் படிச்சோம் இல்லையா, அதை நம்ம ஒரு தாட்டி ரீகேப் பண்ணி இந்த ப்ராப்ளமுக்கு இது என்னென்ன என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம ஒவ்வொன்றா அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். ஆக்ஷன் இதுல என்ன 5 ஆக்ஷன் இருக்கு. நம்ம வந்து இது லெஃப்ட்ல நவரலாம், ரைட்ல 5 ஆங்கிளுக்கு இது அது டேர்ன் பண்ண முடியும். அந்த 5 ஆங்கிளும் இதால பண்ண முடியும். ஆனா அந்த 5 ஆங்கிள் டேர்ன் பண்றப்ப எப்ப எடுத்தாலும் அதுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அங்க பக்கத்துல ஆப்பிள் இருந்ததுன்னா அதை சாப்பிட்டுச்சுன்னா +1 கிடைக்கும். பக்கத்துல அந்த கிரீன் டாட் அதாவது பாய்சன் இருந்ததுன்னா -1 கிடைக்கும். ஸ்டேட் இது ஒவ்வொரு தாட்டி அது ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கிறப்பையும், அதாவது டைம் டீல இருக்கிறப்ப அது 9 கண்ணு வழியா அந்த பக்கத்துல எவ்வளவு தூரத்துல அந்த செவுரு இருக்கு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி அந்த கண்ணுல ஒரு பச்சை கலர் திங் தெரிஞ்சதுன்னா அது எவ்வளவு தூரத்துல இருக்கு, அதே மாதிரி ரெட் திங் தெரிஞ்சதுன்னா அது எவ்வளவு தூரத்துல இருக்கு. இதுதான் வந்து சோ 9 into 3 இதுதான் வந்து அதோட என்வாயன்மெண்ட், அதுதான் அதோட ஸ்டேட். நம்ம ரிவார்டை முன்னாடியே பார்த்தோம். +1 அந்த ஆப்ல சாப்பிட்டுச்சுன்னா +1 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இது பாய்சனை சாப்பிட்டுச்சுன்னா -1 பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதுல இட் ஹேஸ் டு ஃபைண்ட் த கரெக்ட் பாலிசி. அதாவது ஒவ்வொரு பொசிஷன்லயும் அது என்ன கரெக்டான பாலிசி எடுத்து அது நவுந்துச்சுன்னா அது நிறைய ஆப்பிள் சாப்பிட்டு கம்மியான பாய்சனை சாப்பிடணும். ஓகேயா? இதை வச்சுக்கிட்டு இப்ப இத வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் பண்ணும். இதை ரெஃப்ரெஷ் பண்ணனா இது வந்து ஒரு ரேண்டமா இனிஷியலைஸ் பண்ண ஏஜென்ட். இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய அது பாட்டுக்கு போகுது, போற இடத்துல எல்லாம் மாற்றுறது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இடத்துல போகுதா, இப்ப வந்து இந்த இடத்துல பச்சையை வந்து நிறைய சாப்பிட்டு ஐடியில பச்சையை சாப்பிட்டா அதுக்கு பாயிண்ட் கம்மி ஆகணும். இது ஆனா இது அதுக்கு தெரியாததுனால இது என்ன பண்ணுது, ஃபர்ஸ்ட் வாழை பார்த்தா நவுறுது, வாழை பார்த்து நவுந்ததுக்கு அப்புறம் போய் பச்சையா இருந்தாலும் அதை மதிக்காம அதையும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. இது வந்து இந்த இப்ப வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு நம்ம அதோட ரிவார்டு பாத்தீங்கன்னா இங்க வந்து மேல கீழே மேல கீழேன்னு ஒரு ஒரு பர்டிகுலர் வேல்யூல அப்படியே அப்படியே ஸ்டேடியா இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா அது எப்படி பண்ணுது அப்படின்றத ஃபுல் டீடைல்ஸ் போகலாம். பட் அதை நம்ம அது 10-15 நிமிஷம் ஆகுன்றதுனால கீழே ட்ரெயின் பண்ண ஹோல் நெட்வொர்க் ஒன்று இருக்கு, அதை நம்ம லோடு பண்ண. இப்போ அதை லோடு பண்ண உடனே இப்ப கவனிச்சு பாத்தீங்கன்னா முன்னாடி மாதிரி நவுறாம ரொம்ப நிதானமா நவுறுது. நிதானமா நவுந்துட்டு இப்ப கவனிச்சு பாருங்க, நிறைய ஆப்பிள் மட்டும் தான் சாப்பிடும். ஆப்பிள் வந்ததுன்னா ஆப்பிள் சாப்பிடும். ஆனா அந்த பச்சையா இருக்கிறத பார்த்த உடனே பாத்தீங்களா அந்த கேப்ல அப்படியே நவுந்து உள்ளார போயிடுது. ஏன்னா அது தெரியுது அது பாய்சன் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் அந்த நெட்வொர்க் ட்ரெயின் ஆகி அந்த ஏஜென்ட் புரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப வந்து ஒவ்வொரு டெசிஷனும் பாத்தீங்கன்னா ஆப்பிள் இருக்கிறத மட்டும் தான் சாப்பிடும், அந்த பச்சையா இருக்கிறத சாப்பிடாது. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸ் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு முன்னாடியும் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்க்கு அப்புறமும். பாலிசி, அந்த பாலிசி ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததுன்னா ரேண்டம் பாலிசியா இருக்கு. அதாவது அது வந்து ஆப்பிள சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்றது அதெல்லாம் அந்த அறிவே இல்லாம எல்லா இடத்துலயுமே அது வந்து நவுந்துகிட்டே இருக்கு. அது கண்டினியூஸா நவுந்துகிட்டே இருக்கிறதுனால வர வழியில இருக்கிற எல்லாத்தையும் அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இதனால அந்த பாலிசி பிஃபோர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அது இருந்த பாலிசி இஸ் கால்ட் ரேண்டம் பாலிசி. பட் ஆஃப்டர் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அது என்ன பண்ணிருக்கு, இட் ஹஸ் ஃபவுண்ட் அன் ஆப்டிமல் பாலிசி பை விச் அதோட அது எந்தெந்த இடத்துலலாம் ஆப்பிள் சாப்பிடணும், எந்தெந்த இடத்துலலாம் பாய்சனை சாப்பிடக்கூடாதுன்றதை அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுக்குது. அது முடிவு எடுத்து அதனால அதை அவாய்ட் பண்ண முடியுது. ஆப்பிளை கரெக்டான இடத்துல சாப்பிட முடிஞ்சு பாய்சனை கரெக்டான இடத்துல அவாய்டும் பண்ண. இதை எப்படி பண்ண முடியுதுன்னா அது கரெக்டா இருக்கிற பொசிஷன்ல இருந்து அது வந்து இதுல இந்த கியூ ஃபங்க்ஷன் வேல்யூ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இதை வந்து அந்த நெட்வொர்க் உள்ளாரையே ஃபர்ஸ்ட் கத்துக்குது. அதாவது நான் ஒவ்வொரு பொசிஷன்லயும் என்ன என் கியூ வேல்யூ எந்த எந்த ஆக்ஷனுக்கு அதிகமா இருக்கோ அதை நான் எடுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி என்னோட பாலிசி வந்து மேக்சிமைஸ் ஆகும் அப்படின்றத வச்சு என்னோட ஒவ்வொரு ஒவ்வொரு பாயிண்ட்லயும் அதுக்கு எந்த டைரக்ஷன்ல போனா கியூ வந்து அதிகமா இருக்குன்றத வச்சு அதை ஆக்ஷனை முடிவு பண்றதுனால அதோட பாலிசி ஆப்டிமல் ஆகுது. இது நம்ம பார்த்த வரைக்கும் இருந்த விஷயங்களோட ரெஃபரன்சஸ் இதெல்லாம் ஒரு நல்ல அந்த ஆர்எல் டெமோ, அதுக்கப்புறம் ஓப்பன் ஏஐல வந்து சில விஷயங்கள் இதை பத்தி பேசியிருந்தாங்க. இதெல்லாம் பத்தி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால போய் படிக்க. தேங்க்யூ.